வரிசை. இந்த காலடி வரிசையை நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வாத்தியார் எங்கள் ஊருக்கு வந்து குத்துக்கள் வலசையிலேருந்து வந்து மீசக்கார் வந்து சொல்லி தருவார். அப்போ எப்படின்னா, ஊரில் இருக்க காளை மாடு இருக்குங்களா, அந்த மாடு ஏறு உழுத மாட்டை வச்சு உழுது அந்த இடம் கிடக்கும். அந்த உழுதை போட்டு புழுதியாக்கி அதில் வாலிப பசங்க மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் சிலம்படி சொல்லிக் கொடுப்போம். இதே மாதிரி காட்டு கம்பு வச்சுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பக்கத்தில் கால்வா, சிட்டாறு தண்ணி கால்வா போகும். அதை முடிச்சுட்டு கம்பெல்லாம் கழுவி அதுக்கு பிறகு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வருவாங்க. இப்படி ஒரு 2 மாதம் நடந்துச்சு. அந்த கால் வரிசை மட்டும் சொல்லி தருவாங்க. அடி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் ஊரில் உள்ள பாரம்பரிய. இப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம், நான் கிளாஸ் படிக்கும்போதுனா 10 வருஷம் வச்சுக்கோங்களேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடங்கள்லாம் இப்படி தான் பாடம் விளையாடுவாங்க. அதே போல் என்னுடைய மாமா மின்னல் வெட்டு சட்டாம்பிள்ளை மணி அவர்களும் ஆசான் அவருங்க இதே மாதிரி தான் கால் பாடம் மெயினாக சொல்லிக் கொடுப்பாங்க. கால் பாடம் அடி அவ்வளோதான். 2-3 மாதம் தான். 2 மாதத்திலே முடிஞ்சிடும். 1 மாதம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங். அதில் எல்லா பாடமும் அடங்கிடும். அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டு அடித்து விளையாண்டுக்கிட வேண்டும். உண்மையான அடி அடித்து விளையாண்டுக்கிட வேண்டியதான். இதுதான் திருநெல்வேலியில் உள்ள மேக்சிமம் அங்கங்கே பரவலாக இருக்கிறதுக்கு உள்ள சிலம்படி. ஏன்னா அங்கன வேறு இருக்கிற வயலை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு சாயந்தரம் போல் விளையாடுறதுக்கு உள்ள விளையாட்டு தான் இந்த சிலம்படி. அதில் அப்படி சண்டையோடு வரும். சண்டை போட்டால் தான் கொஞ்சம் பயங்கள் இருக்கும். இந்த இது களவாங்க மாட்டான் அடுத்தவன் வந்து தோட்டத்தில். இதுக்காக பெருமைக்கு விளையாண்டுக்கிறது. இது உடற்பயிற்சிக்கு நல்லா இருக்கும். இது விளையாண்டா, சிலம்பாடி விளையாண்டா முதுகு வலி வராது. எனக்கெல்லாம் முதுகு வலி இருந்தது. இப்போ முதுகு வலிலாம் போயிட்டு 10 வருஷமாக முதுகு வலியே கிடையாது. 12 வருஷமாக. அதுக்கு முன்னாடி முதுகு வலி செம்ம வலிக்கும். கீழெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ என்னென்னா சிலம்படி எப்படி கால் வரிசை, நானும் கால் வரிசை போட்டு தான் ஆகணும். எவ்வளோ தான் விளையாண்டாலும் நம்ம கால் வரிசையை மட்டும் விட்டுறவே கூடாது. கால் வரிசை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள்,